Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஜஸ்ட் ஒரு பொட்டேட்டோ ஒரு ஆனியன் வச்சு ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இத நம்ம ஸ்நாக்ஸா கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க அது என்ன ரெசிபி நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு ফুল டீடைல்ஸ் பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மிக்சிங் போல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு மீடியம் சைஸ் அளவு உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா கேரட் திருவுற போல் நல்லா திருவிட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை அதையும் திருவிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ கலந்து விட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஒரு ஃப்ரைங் பேனில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கையும் இந்த ஆனியனையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா ஒரு ஷேஃபுக்கு நம்ம நல்லா திரட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ நல்லா ரவுண்ட் ஷேஃபுக்கு நல்லா தோசை மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்கிடுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வேகத்துக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 3 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுருக்கலாம். இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டாச்சு. ஸோ இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி இதை சர்வ் பண்ணிடலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.